Hello friends, welcome to Finance Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசி மென்ஸ் வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். சூப்பர் 8 மேட்ச்ல குரூப் 1ல நடக்க இருக்கிற மேட்சை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குன்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து பிளே பண்ண மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா மேட்சை வின் பண்ணி செகண்ட் மேட்சுக்கு வந்து வந்திருக்காங்க. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி ஜூன் வந்து நடக்க இருக்கு. டைமிங் காலை 6 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெனுவை பொறுத்த வரைக்கும் கிங்ஸ்டன் செட் வின்சென்ட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம், அல்லது கேப்டன் கொடுத்து சேஞ்ச் பண்ணி கூட நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஈஸியாக வின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த பர்டிகுலர் வெனுவை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல பேட் பிட்டிங் ஃபேவரா இருக்கா இல்லை பவுலிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க பவுலர்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அது ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வெனுவில் இப்போ ரீசெண்டா வந்து 3 மேட்ச் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல தான் 159+ ரன் வரையும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி 160 அப்படிங்கிற ரன் தாங்க இந்த பர்டிகுலர்ல, அதுவும் ஒரே ஒரு மேட்ச்ல தான் வந்து அடிச்சிருக்காங்க. எல்லா மேட்ச்லுமே வந்து பாத்தீங்கன்னா 115 ஒரு 120 அப்படிங்கிற பிளஸ் ரன்லயே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் வேணும்ல ஒரு லோவஸ்ட் ஸ்கோரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. முழுக்க ஃபாஸ்ட் பவுலர் ரொம்பவே இந்த பர்டிகுலர் என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. பவுன்சஸ் ஆகிறதுக்கு நல்லாவே ஒரு சப்போர்ட்டிங் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வினோல. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்த வரைக்கும் டேஸை வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக்ல வந்து வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 60% விக்கெட் எடுக்கிறாங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒரு 40% விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வினோவை பொறுத்தவரை மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த வெனு ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்டா பண்ணவங்க 4 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் ஃபர்ஸ்டா பண்ணவங்களுக்கு வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. பேட்டை செகண்டா பண்ணவங்க ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஆவரேஜ் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 133 அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 155 அடிச்சிருக்காங்க பங்களாதேஷ். அது லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தா 85 ரன்னுக்கு நேபாள் வந்து அவுட் ஆயிருக்காங்க. இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் லெவல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க ப்ளே பண்றீங்கன்னா மற்ற ஆப்ல 5,750 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஃபோக்கஸ் லெவல் ஆப்ல 5,448 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட 2 ஆப்பை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 302 ரூபா சேவிங் ஆகும். ஒரு 10,000 ரூபா வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா ஸோ அப்படியே வச்சு அந்த 300 ரூபா வச்சு நீங்க இன்னொரு டீமை கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்ல மற்ற ஆப்ல இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1னா பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை கொடுத்து ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 10+1ங்கிற ஆப்ஷன் இருக்கு. 7+4 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 7+4ங்கிற ஆப்ஷனுக்கு எல்லா மேட்சிங்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்வே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம போய் ஒரு 1 or 2 பிளேயர் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணி ஒரு டெமோ டீம் மாதிரி அதை கிரியேட் பண்ணி ட்ரையல் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவு இருந்தாலும் சரி அவங்க GST அப்படிங்கிறது வந்து பிடிக்கிறதே கிடையாது. ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததான் ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்லயும் ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததான் 2 டீமோட பாசிபிளான பிளே லெவல் வந்து பார்த்துருவோம். ஆஸ்திரேலியாவோட பிளே பொறுத்த வரைக்கும்
டிராவிஸ் ஹெட் அண்ட் டேவிட் வார்னர் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. மிச்சல் மார்ஸ், கென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டோனிஸ், டிம் டேவிட், மார்க் வேட், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஆடம் ஜாம்பா, ஹாலிவுட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவன் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு பிளேயிங் லெவன் ஆப்ஷன் வந்து பார்ப்போம். இதுல அகமதுல்லா குர்பாஸ், அகமதுல்லா ஜாஹி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. அண்ட் ஜார்டன், குல்பரி நைப், உமர் சாய், என் ஜார்டன், முகமது நபி, ரஷீத் கான், நூர் அகமது, நவீன் உலக் அண்ட் ஃபாரூக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த டபுள் ஆப்ஷன் பிளேயர் யார் யார் அப்படின்னு வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கஸ் டோனிஸ் ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா வந்து பிக் பண்ணியிருக்கோம். கென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பவர் பிளேயரை டாமினேட் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்காருங்க. அதுல இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் வரையும் மஸ்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல செகண்டா பவுல் பண்றாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பவுல் பண்றானோ 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டருக்கு வர ஆரம்பிச்சதுல இவர்கிட்ட இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் சைடா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் மார்க்கஸ் டோனிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஸ்கில்ல இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 3 அல்லது 4 ஓவர் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. அதுல இவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் சால்டா வந்து எதிர்பார்க்கலாங்க. இந்த பர்டிகுலர் வெண்ட ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்கும் பட்சத்துல இவர்கிட்ட வந்து 2 எடுத்து அதிகபட்சம் 3 கூட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மஸ்ட் 2 விக்கெட் இவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல இவர் வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரையும் சாலிடா வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா ரஹ்மத்துல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. இவங்க டீமோட இன்னிங்ஸ் ஓபன் வர பண்றாருங்க. அப்படியே பட்சத்துல விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ பாயிண்ட் பேட்டிங் ஆர்டர்ல இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 20 பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் டீம்ல இருக்க ஒரு 4 பாயிண்ட் அப்படிங்கும்போது இவர் ஃபேண்டசி பாயிண்ட்ல ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்து அஸ்மின் ஓமஸ் ஆயிட்டு இருந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாங்க. அதிகபட்சம் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா இவங்க 3 பேர் வந்து ஆஸ்திரேலியா வந்து பிக் பண்ணியிருக்கோம். இல்ல டேவிட் வார்னரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல இருந்து மட்டும் இவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் மேல வரணும். அப்பதான் வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எலிஜிபிள் ஆவாரு. அது தவிர வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் சேம் மிச்சல் மார்ஸ் இவர்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல இருந்து 35+ ரன் வரையும் கிடைக்கிற நம்மள்ட்ட இருந்து அப்படி இருந்தா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீம்ல வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். சாம்பா பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த மேட்ச் 2 மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருந்து 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லை. அதனால இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா நான் 50-50 ஆப்ஷன்ல வந்து வச்சிருக்கேன். ஒரு ரிஸ்கா ட்ரை பண்றேன், ஒரு ரேரா ட்ரை பண்ணா இவங்க 3 பேரும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 50-50 ஆப்ஷன் வந்து வச்சுங்க. அடுத்ததான் ஜார்டன், நூர் அகமது இவங்க 3 பேரும் இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஜார்டனை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட அதே சேம் தாங்க. பேட்டிங்ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீமுக்குள்ள வந்து எலிஜிபிள் ஆவாரு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா எதுவுமே வந்து இவருக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி நூர் அகமது வந்து ரீசெண்டா எந்த மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. எந்த மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வர கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்குங்க. வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ அதனால இவங்க 2 பேரையும் நான் 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஹாலிவுட் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ், அதாவது மினிமம் ஒரு 50% பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதுல ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 17% பீப்புள் தாங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ். இந்த பர்டிகுலர் வேணும்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். விக்கெட்டிங் டேக்கிங் ஆப்ஷன் அதே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேட்ச்ல வந்து மிச்சல் ஸ்டார்க் கிட்ட இருந்து 2 அல்லது 3 விக்கெட் வரைக்கும் நீங்க சால்டா வந்து எதிர்பார்க்கலாம். ஹாலிவுட் கிட்ட 1 அல்லது 2 விக்கெட் மஸ்ட் வந்து நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் வந்து கேச்சஸ் பிடிக்கிற பாயிண்ட் வந்து மஸ்ட் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து 2 பேருக்கும் ஒரு 12+ பாயிண்ட் வந்து வந்துடும். ஆனால் ஈஸியா வந்து லோ பர்சன்டேஜ் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து பிக் பண்ணிக்கங்க. ஈஸியா ட்ரீம் டீம்ல எலிஜிபிள் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தது வந்து குல்பரி நைப் அண்ட் நவீன் உல்லா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க. இதுல குல்பரி நைப்பை பொறுத்த வரைக்கும்
இவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டுமே மினிமம் ஒரு 16ல இருந்து ஒரு 20 பிளஸ் பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இவருக்கு வந்து வந்திருக்க மேட்சுக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல இருந்து ஒரு 25 பிளஸ் ரன் அடிச்சிட்டாருன்னா இவங்க வந்து ஈஸியா வந்து டீம் டூம்ல வந்து எலிஜிபிள் ஆயிடுவாரு. ஸோ ஒரு டிஃபரன்ஷிப்புக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படிக்கிற மேட்ச்ல இவர் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவர் வந்து டிஃபரன்ஷிப்புக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த நவீன் உலகை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 25-30% பீப்புள் தான் சம்திங் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவுல் பண்ணுற ஒரு டெத் ஓவர்ல பவுல் பண்ணுற ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவரெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. 1 அல்லது 2 விக்கெட் இந்த மேட்ச்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து மினிமம் இவருக்கு வந்து ஒரு 12 வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல ஒரு சேஃபான பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட், கென் மேக்ஸ்வெல், மார்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் பேட் கமின்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பர்சன்டேஜ்ல ஒரு சேஃபான பிக்கை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓப்பனிங் வந்து இறங்குறாரு. அந்த பட்சத்தில் இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 20 பிளஸ் டு 25 பிளஸ் ரன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு 12 அல்லது ஒரு 16 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து ஒரு 25 பிளஸ் பாயிண்ட் எடுத்துட்டாருனாவே போதும், டீம்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல வச்சு ஒரு எழுதி விளையாட்டுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த கென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. 4 ஓவர் பவுல் பண்ணாரு. மஸ்ட் விட்டு ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த மார்கஸ் ஸ்டோனிஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. மஸ்ட் விட்டு வந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 20 பிளஸ் ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஃபாஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்டான அந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்சை இவர் இருந்து 2 விக்கெட் வரையும் மஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா கேச்சஸ் பிடிக்கிற பாயிண்ட் வந்து ஒரு 8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ரஹ்மத்துல்லா குர்பாஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அண்ட் பேட்டிங் ஓப்பனிங் இறங்கினால ஸோ டீம் வரதுக்கு சைக்கிள் வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது அஸ்மதுல்லா உமர்சாய் 3 ஓவர் அல்லது 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அதுல 1 அல்லது 2 விக்கெட் வரையும் இவரு நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 16ல இருந்து ஒரு 20 பிளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ டீம்ல வந்து எல்லா மேட்ச் ஒரு 3 மேட்ச் டீம் வந்திருக்காங்கன்னா அந்த 3 மேட்ச்லயுமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ங்கிறது ஒரு 16-20 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. பவுலிங்ல இருந்து ஒரு விக்கெட் கொஞ்சம் ரேரா வந்து 2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஃபரீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல 2 அல்லது 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டெத் ஓவர் ஆப்ஷன் வந்து இவர் வந்து இருப்பாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 2 அல்லது 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இவர் மஸ்ட் வந்து இவர் வந்து இருக்கு. இப்ப அடுத்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஒரு சேஃபான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ராமோல குர்பாஸா தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க் பேர்டு வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப டவுன்ல தாங்க வராரு. ஒரு 3rd and 4th டவுன்ல தான் வந்து பேட்டிங் ஆப்ஷன் வந்து வருவாரு. அப்படிங்கிற பட்சத்துல மார்க் பேர்டு வந்து ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருப்பாரு. அதனால ராமோல குர்பாஸை வந்து ஒரு சேஃபான பிக்கா வந்து நான் வந்து ட்ரை பண்றேன். இப்ப அடுத்ததா ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஸ்மால் லீக்கோட டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ராமோல குர்பாஸ், பேட்டிங் ஆர்டர்ல டிராவிஸ் ஹெட், டேவிட் வார்னர், ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மார்கஸ் ஸ்டோனிஸ், கென் மேக்ஸ்வெல், அஸ்மதுல்லா உமர்சாய், பவுலிங் ஆப்ஷன்ல ரஷீத் கான், ஃபரீக், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் நவீன் உலாக் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீமுக்கு மேட்ச் மார்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை வேற சேஞ்சஸ் தேவைப்படும் வச்சுன்னா ஃபரீக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் டேவிட் வார்னருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாரதா கிராண்ட் லீக்கோட 2 டெமோ டீம் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீம் பொறுத்திருக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரஹ்மத் குர்பாஸ் இருக்காரு. பேட்டிங் ஆர்டர்ல டேவிட் வார்னர், குல்பிட் நபி, ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மார்கஸ் ஸ்டோனிஸ், கென் மேக்ஸ்வெல், முகமது நபி, பவுலிங் ஆப்ஷன்ல ஃபரீக், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஹாலிவுட் அண்ட் நூர் அகமது வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலருக்கு ரஹ்மத்துல்லா குர்பாஸ்க்கு ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா கென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ரெண்டாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரஹ்மத்துல்லா குர்பாஸ் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல குர்பாஸ் தேவையில்லை, எனக்கு மார்க் பேர்டு பிக் பண்ணி நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த பேட்டிங் ஆர்டர்ல டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ் அண்ட் ஜார்டன்,
ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்மதுல்லா உமர் சாய், பாலிங் ஆப்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க், ஹெலிவுட், பேட் கமின்ஸ், ஃபாரூக் அண்ட் நவீன் உல்லாக் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீமுக்கு அஸ்மதுல்லா உமர் சாய்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் பேட் கமின்ஸுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல யாராவது சேஞ்சஸ் பண்ண ஒரு ரிஸ்கா தேவைப்படுதுன்னு வச்சீங்கன்னா மிச்சல் மார்ஷ் கூட ஒரு வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நவீன் உல்லாக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு டிஃபரன்ஸ் ரிஸ்கா வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி உங்க ஆப்னண்ட் வந்து இவங்க தான் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தோம்னா டேவிட் வார்னர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அண்ட் டிராவிஸ் ஹெட், கென் மேக்ஸ்வெல், ரஹமுல்லா குர்பாஸ் அண்ட் ரஷீத் கான் இவங்களை தான் மோஸ்ட்லி உங்க ஆப்னண்ட் வந்து கம்பல்சரி ஸ்மால் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ண கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல மிச்சல் ஸ்டார்க், ஹாலிவுட், ஆரன் ஜாம்பா, பேட் கமின்ஸ், நவீன் உல்லாக், ஃபாரூக் அண்ட் அஸ்மதுல்லா உமர் சாய் இந்த பர்டிகுலர் பவுலர்ஸ்ல இருந்து வேற 2 பேரை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் ஃபுல்லா பவுலர்ஸை தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன் ரிஸ்கான ஆப்ஷன்ல. ஏன்னா அந்த பர்டிகுலர் பிச்சில் பவுலர்ஸுக்கு தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. லோவஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால முழுக்க ரிஸ்கா வந்து நான் பவுலர்ஸ்க்கே வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.